ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இப்போ புரியுதுங்க ஏன் காவேரி அந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தானே கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் திருப்பி வந்து நிவின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நானா வெண்ணிலாவான அவர் முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் விஜய் கிட்ட சொல்லலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்லுவாங்களே. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நேற்றுக்கு ஒன்று பேசுகிறாங்க இன்றைக்கி ஒன்று பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது கிளியராக புரிஞ்சிடுச்சு. ஏன்னா இனி வந்து வீடியோ எடுப்பாங்க. ஸோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் வீடியோ எடுத்தால் காவேரி கோவம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடியோ எடுத்து காவேரிக்கு சென்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் காவேரி வந்து முடிவு பண்ணுறாங்க போல், வெண்ணிலாவா நானான் முடிவு பண்ணணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் வெண்ணிலா வந்து குறுக்க வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோவிலில் நீ வேணும்போது அதான் நினச்சாங்க. ஸோ வெண்ணிலாவால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவங்க இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க குழந்தையோட. பட் ஆனால் வெண்ணிலா வந்து இந்த லெவலுக்கு ஒரு அரகெண்ட்டாக பிஹேவ் பண்ணும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியல. பட் காவேரிக்கு விஜய் மேலே நம்பிக்கை குறைஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் இந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்களோட குழந்தைக்கும் சேஃபாக இருக்கணும், அவங்க அம்மா சொல்கிற மாதிரி நடந்துக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டிசிஷன் அவங்க எடுக்கிறது நிறைய ஹைலி சான்சஸ் இருக்குது. இப்போ புரியுதுங்க ஏன் வந்து அந்த ஒரு வார்த்தை ஏன்னா எனக்கு நேற்று ஃபுல்லாக அது ஒரு குழப்பம் இருந்துச்சு. நேற்று அவங்களே தான் வந்து சொல்கிறதுக்கு துணிஞ்சு வந்தாங்க. இப்போ வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். பட் இப்போ வந்து புரியுது கிளியராக. ஸோ நம்ம எதிர்பார்த்தோம் காவேரி வந்து கால் பண்ண மாட்டாங்களோ, ஏன் கால் பண்ணி சொல்லிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும். பட் இன்னைக்கு கால் அவர் ட்ரை பண்ணுறாரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் பார்த்துமே செம கோவப்படுறாங்க. அந்த கால் கனெக்ட் ஆன மாதிரியும் தெரியல, கட்டான மாதிரியும் தெரியல. அவங்க கீழே இறங்க ட்ரை பண்ணுறாங்க, திருப்பி அதை அவங்கள வந்து காப்பாற்றுற மாதிரி வந்து பண்ணி தவிர இந்த கால் என்னாச்சுன்னு நமக்கு தெரியல. காவேரி அந்த சைடு காமிக்கிறாங்க, கால் வர மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு கால் போன மாதிரிலாம் எதுவுமே தெரியல. அவங்க நார்மலாக நின்று இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு. கால் அவங்களுக்கு கனெக்ட் ஆகலையா இல்லை கனெக்ட் ஆகிறதுக்கிட்டையுமே கட் பண்ணிட்டாங்களா நமக்கு தெரியல. இவங்க என்னாச்சுன்னு தெரியல, அந்த கால் கனெக்டிங் ப்ராப்ளம். எனக்கு எதுவுமே அது புரியல. உங்களுக்கு எதுவும் புரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.